வாழ்க வளமுடன். நமக்கு எல்லாருக்கும் மகாபாரதம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் மகாபாரதத்தில் சில கேரக்டர்ஸ் சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கு தெரிந்த ஒரு அற்புதமான கேரக்டரை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறேன். மகாபாரதத்தில் துஷாலா அப்படிங்கிற ஒரு பெண் பாத்திரம் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியுமா? இவள் அநேகமாக அதிகம் அறியப்படாத ஒரு பாத்திரம். தமிழில் துச்சலை அப்படின்னு இவளை சொல்வாங்க. கௌரவ அரசனான திருதராஷ்டிரன் காந்தாரி தம்பதியின் ஒரே செல்ல மகள்தான் இந்த துஷாலா. 100 ஆண் பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு சகோதரி, அற்புதமான செல்ல சகோதரி. என்னதான் 10-15 ஆண் குழந்தைகளை பெற்றாலும் ஒரே ஒரு மகள் இருக்கக்கூடாதா என்ற ஏக்கம் எல்லா தாய்மார்களிடமும் உண்டு அல்லவா? அதே மாதிரி காந்தாரிக்கும் அப்படி ஒரு ஆசை ஏற்பட்டது. தன் கொழுந்தன் பாண்டுவின் மனைவி குந்தி தேவி 5 ஆண் குழந்தைகளை தனக்கு முன்னதாக பெற்றது கண்டு காந்தாரிக்கு பொறாமை ஏற்பட்டது. அப்போது அவளும் கருவுற்றிருந்தாள். கோபத்தில் வயிற்றில் அடிக்க கர்ப்பம் பல துண்டுகளாக களைந்தது. அவற்றை நெய் நிரம்பிய பாத்திரங்களில் போட்டு வைத்தார் வேதங்களின் நாயகரான வியாசர். 100 துண்டுகளை இவ்வாறு போட்டார். உனக்கு 100 மகன்கள் பிறப்பர் அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு துண்டு மட்டும் எஞ்சி நின்றது. வியாச பகவானே, எத்தனை ஆண் குழந்தைகள் இருந்தாலும் எனக்கு ஒரு பெண் வேண்டும். அதனால் பிள்ளைகளை பெறும் குழந்தைகளால் நான் என்னென்ன பலன்களை அனுபவிப்பேனோ அதே போல பெண்வழி குழந்தைகளாலும் நானும் என் கணவரும் பலன் பெற வேண்டும். நீங்கள் அதற்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு காந்தாரி சொல்கிறான். அவ்வாறே செய்தார் வியாசர். அந்த துண்டு ஒரு பெண் மகளாக பிறந்தது. அவளுக்கு துஷாலா அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த சொல்லுக்கு திருப்திப்படுத்துபவள், மன நிறைவு தருபவள் அப்படிங்கிறது பொருள். எத்தனை ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் தனக்கு மன நிறைவு தந்தவள் என்ற பொருளில் இந்த பெயரை அழகாக தன் மகளுக்குச் சூட்டினாள் காந்தாரி. இவளை சிந்து தேசத்தின் அரசன் ஜெயத்ரதனுக்கு திருமணம் செய்து வைத்தனர். அவளுக்கு சுரதா அப்படிங்கிற ஒரு மகன் பிறந்தான். சுரதாவுக்கும் ஒரு மகன் உண்டு. துஷாலாவின் பேரனான இவனது பெயர் பற்றிய குறிப்பு காணப்படவில்லை. இந்த தங்கையின் மீது உடன்பிறந்த சகோதரர்கள் வைத்த பாசத்தை விட அர்ஜுனன் அதிகமாக பாசம் வைத்திருந்தான். பாரத போரில் அர்ஜுனனின் மகன் அபிமன்யு கொல்லப்பட்டது காரணமாக இருந்தவன் ஜெயத்ரதன். அவனை பழிவாங்கினான் அர்ஜுனன். தந்தை இறந்த அதிர்ச்சியில் மகன் சுரதனும் இறந்து விட்டான். உடனே துஷாலா அர்ஜுனனிடம் வந்து, அண்ணா, நீ கருணை கூர்ந்து எங்கள் குலம் தலைக்க என் பேரனையாவது விட்டுவிடு அப்படின்னு மன்றாடி கேட்டாளாம். உடனே அர்ஜுனனும் தன் தங்கையை பாசத்துடன் அணைத்து அவ்வாறே செய்வதாக வாக்களித்தானாம். எப்படி ஒரு அருமையான கேரக்டர், எப்படி ஒரு அருமையான கதை மகாபாரதத்தில் பாருங்களேன். தெரிஞ்சுக்காதவங்க இந்த கதையில் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இது மாதிரி அற்புதமான கதைகளை உங்களுக்காக கொண்டுட்டு வரேன். நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருங்க. டாடா, பாய்.